போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. ஆனந்தமே கருமாலயமே, ஆனந்தமே கருமாலயமே, அணியாய் வருவோம் அனைவருமே, அணியாய் வருவோம் அனைவருமே. ஆனந்தமே கருமாலயமே, ஆனந்தமே கருமாலயமே, அணியாய் வருவோம் அனைவருமே, அணியாய் வருவோம் அனைவருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடிகளார் தெசலோனியருக்கு எழுதிய 2ஆம் திருமடலில் இவ்வாறு நமக்கு அறிவுரை கூறுகின்றார். போலியான போதனைகளை கண்டு அஞ்சாமல் திருச்சபை மரபுகளிலும் கடவுள் நமக்கு அருளிய நற்செய்தியிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று புனித பவுலடிகளார் நமக்கு அறிவுறுத்துகின்றார். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தரும் ஆறுதலையும் நம்பிக்கையும் அளித்துள்ளார். இயேசு கொடுத்திருக்கும் நம்பிக்கையின்படி அன்புடன் வாழ்வ, சாட்சிய வாழ்வு வாழ நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறார். எனவே ஆண்டவர் இயேசுவின் போதனைகளை பின்பற்றி நடக்க வேண்டிய நாம் பல நேரத்தில் உலக இன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் இடமளித்து இயேசுவினுடைய நல் வழிகளை விட்டு விலகி சென்றுள்ளோம். இயேசுவின் வார்த்தைகளின்படி வாழ தவறிய நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவர் இயேசுவிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது மனமிறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது விண்ணகத்தின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய மற்றும் 14 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலைகுலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96. பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 1 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைப்பிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக் கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில்
தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்களை, மறைநூல் அறிஞர்களை சற்று கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். வெளிப்புற சடங்குகளை விட அகத்தூய்மை மற்றும் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு இன்று நம்மை அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் ஒரு சொல்லாடலை நாம் கேட்டோம். அது ஒரு மூதுரை என்று சொல்லலாம். யூத மக்களுடைய கலாச்சாரத்தில் இருந்த ஒரு பழைய மொழி, பழமொழி என்று கூட சொல்லலாம். அதாவது, கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். இது யூத மக்களில் காணப்பட்ட ஒரு கூர்மையான ஒரு யூத பழமொழி. இதனுடைய அர்த்தம் என்ன? கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குவது. கொசு என்பது யூதர்களின் சட்டப்படி ஒரு சுத்தமற்ற ஒரு சிறிய பறவை இனம். இது ஒரு சிறிய பூச்சி, எல்லாம் பார்த்திருக்கிறோம். யூதர்கள் திராட்சை மதுவை குடிக்கும் பொழுது அதில் கொசு விழுந்து விடக்கூடாது என்று அதை ஒரு துணியால் வடிகட்டி குடிப்பார்கள். ஒட்டகம் என்பது பாலஸ்தீனத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய விலங்கு. யூதர்கள் கடவுளுக்கும் ஆலயத்திற்கும் கொடுக்கும் தசம பாகம், உதாரணம் புதினா, சோம்பு, சீரகம், இந்த தசம பாகம் கொடுப்பதில் அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எவ்வாறு கொசுவை வடிகட்டுவதை போல ஒரு சிறிய கொசு, ஒரு சிறிய அளவு பொருட்களை கடவுளுக்கு கொடுப்பதில் அவங்க ரொம்ப துல்லியமாக இருந்தாங்க. ஆனால் இறைவனுடைய முக்கிய கட்டளைகளான நீதி என்பது மிக பெரியது, ஒட்டகத்தை போன்றது. நம்பிக்கை என்பது மிக பெரியது, இரக்கம் என்பது மிக பெரியது. ஆனால் அதை அலட்சியப்படுத்தி விழுங்கி விட்டார்கள் என்கின்ற ஒரு அர்த்தத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு அறிவுறுத்துகிறார். சட்டத்தின் சிறியவற்றில் கவனம், பெரியவற்றில் அலட்சியம். தசம பாகம் தருவது நல்லது தான். இன்றும் கூட நம் ஆலயத்திற்கு கடவுளுக்கு என்று 10ல் ஒரு பகுதி தசம பாகம் கொடுக்கிறார், நல்லது தான். ஆனால் அதை செய்யும் வேளையில் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நான் அதே வேளையில் ஏழைகள் மீதான இரக்கத்தை சில நேரத்தில் உதாசீனப்படுத்துகிறோம். மேலும் கடவுளின் உண்மையான அன்பை கைவிட்டவர்கள் யூதர்கள். இயேசுவின் முக்கிய போதனைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் நம்பிக்கையை குழி தோண்டி புதைத்து விட்டவர்கள் யூதர்கள், திருச்சட்ட அறிஞர்கள். தாங்களும் வழிகெட்டு மற்றவர்களையும் நரகத்திற்கு அழைத்து செல்லும் குருட்டு வழிகாட்டிகளாக மாறியதால் ஆண்டவர் இயேசுநாதருடைய கோபக்கனல் அவர்கள் மீது வீசியதை இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டிய அந்த சொல்லாடலில் மற்றொரு விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, கொசு என்பது பிறரின் சின்ன தவறு, ஒட்டகம் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம். மற்றவருடைய சிறிய தவறுகளை, குறைபாடுகளை மிக தீவிரமாக கவனித்து தீர்ப்பளிப்பதிலும், ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவங்களான அகந்தை, சுயநலம், மன்னிக்காத மனம் போன்ற பெரிய பாவங்களை அலட்சியப்படுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு இன்று நம்மை எச்சரிக்கிறார். நற்செய்தியினுடைய இறுதியில் பார்க்கிற பொழுது இயேசு சொல்கிறார், பாத்திரத்தின் வெளிப்பகுதியை கழுவுவது நல்லது, ஆனால் ஒரு பாத்திரத்தினுடைய உட்பகுதியை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் நல்லது. அதே போலத்தான் நம்முடைய வெளிப்புற பக்தி முயற்சிகள் நல்லது. திருப்பலியில் பங்கேற்பது, ஜெபமாலை சொல்வது, நடைப்பயணம் மேற்கொள்வது, திருத்தலத்தை நோக்கி, இதெல்லாம் நல்லது தான். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களும் நோக்கங்களும் தூய்மையாக இருப்பது மிக மிக அவசியம்,
மிகவும் நல்லது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறார். எனவே ஆன்மீகம் என்பது வெறும் வெளிப்புற தோற்றம் அல்ல, அது இதயத்தின் ஆழமான மாற்றம். நமது ஆன்மீக வெளிப்புற சடங்குகளுக்கும் உட்புற தூய்மையான வாழ்வுக்கும் இடையே உள்ள முரண்பாடுகளை களைந்து முழுமையான மனமாற்றத்தை பெற ஆண்டவர் இயேசு இன்று நம்மை அழைக்கிறார். இறைவனின் அழைப்பில் உறுதியாக நின்று புனிதத்தில் வேரூன்றி வளர்ந்து ஆண்டவர் இயேசுவின் இரக்கத்தையும் நீதியையும் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்வில் முழு மூச்சாக சுவாசிப்போம். புனித ஆரோக்கிய மாதா நமக்காக இடைவிடாமல் பரிந்து பேசுவாராக. ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா இந்த மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட விந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா இந்த மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்கள் உடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவிய அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி, நீதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ் உரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர்கள் திரளோடு ஒன்று சேர்ந்த நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய தெய்வீக அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத உமது நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கொடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராகி இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் திருவிருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாக செயல்பட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமையை தாயே, அழகையின் கலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே அருளே நிறைந்த மமரியே, அருள்வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே.